அக்டோபர் 29, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்கள் வாழ்க்கையின் சாபங்களை எல்லாம் கர்த்தர் இன்றே மாற்றுவார். Lord will change all the curses of your life today. சங்கீதம் 147 அதிகாரம் 13 வசனம். Psalm chapter 147 verse 13. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு நீங்கள் துதி பலிகளை ஏறெடுக்கும் போது அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவையாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவது என்பது கர்த்தருடைய பாதுகாப்பை குறிக்கிறது. கர்த்தர் 10 வாதைகளை அனுப்பி எகிப்தை வாதித்த போது அதே பகுதியில் குடியிருந்த எபிரேயருடைய வீட்டை ஒரு வாதையும் தொடவில்லை. அதற்கு காரணம் கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களோடு இருந்தது. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் வாசல்களின் நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்திலும் பூசப்பட்டிருந்ததினால் சங்கார தூதனாலும் அவர்களை தொட முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது இந்த பாதுகாப்பற்ற உலகத்தில் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பார். அதுபோல உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவளுக்கு நல்ல எதிர்காலத்தையும் கட்டளையிடுவார். நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் எதிர்காலத்திற்காக எவ்வளவு பிரயாசங்கள் எடுத்தாலும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வசனத்தின்படி காரிய சித்தியை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். ஆகையால் பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்கள். அவர்கள் எதிர்காலம் பிரகாசமாயிருக்கும். உதடுகளின் கனியாகிற ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் கர்த்தருக்கு செலுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். For he strengthens the bars of your gates and blesses your people within you. My dear brothers and sisters, when you offer sacrifices of praise to the Lord, he strengthens the bars of your doors and blesses your children within you. He makes your borders peaceful and satisfies you with the best wheat. Strengthening the latches of doors signifies the Lord's protection. When the Lord sent 10 plagues against Egypt, not a single plague touched the house of the Hebrews living in the same area. That was because God's protection was with them. Children of the Lord, when you praise the Lord and offer thanksgiving sacrifices, the Lord will protect you and your family in the unsafe world. He will also bless your children and give them a good future. Our children, no matter how much effort they put in for their future, the Lord is the one who guides them. Therefore, offer sacrifices of praise and thanksgiving to the Lord for the sake of the children. The future is bright. The Lord will lift you up and bless you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்த நீர் போதுமானவராக இருந்து அவருடைய எல்லைகளை கர்த்த நீர் சமாதானம் உள்ளவைகளாக மாற்றி அவளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து அவருடைய வாசல்களை கர்த்த நீர் பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, அவருடைய தாழ்பால்களை கர்த்த நீர் பலப்படுத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அவளுக்கு ஒரு பாதுகாப்பை நீர் வைத்தருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எந்த வாதைகளும் எந்த விதமான பிரச்சனைகளும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தொடாதபடிக்கு அவருடைய கூடாரத்தை அணுகாதபடிக்கு ஆண்டவர் நீர் அவருடைய தாழ்பால்களை கர்த்த நீர் பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு காணப்பட வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் யார் யார் ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய பாதுகாரும் என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும்,
என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் இந்த நாளில் நீர் பாதுகாத்து கொள்ளும் நீர் பலப்படுத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் அப்பா ஒவ்வொருடைய இல்லத்தின் வாசல்களிலும் ஆண்டவரை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரை. அது பூசப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. அந்த பாதுகாப்பின் ஆண்டவரை காரியம் இந்த பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கட்டும். அவளுக்கு விரோதமாக, அந்த குடும்பங்களுக்கு விரோதமாக, வீட்டுக்கு ஆண்டவரை விரோதமாக யார் எந்த காரியத்தை செய்தாலும் உடைய பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவரை அப்பா பயப்படுத்தாதபடிக்கு அவர்கள் பலப்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம் அப்பா, அம்மை துதிக்கிறோம். அவளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா காரியங்களும் ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால் நீர் அவளை பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகருடைய வாழ்விலே ஒரு சாபம் இருந்து கொண்டே இருக்கிறது, எதை தொட்டாலும் விளங்கவே இல்லை என்று சொல்லி ஆண்டவரே அப்பா செபிக்கிறோம். பிள்ளையுடைய வாழ்வில் ஆண்டவருடைய தாழ்பால்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். இனிமேல் அந்த கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகும்படியாக நீர் கிருபை தருவீராக. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாப்பின் பட்டயத்தை வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அவளை ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரை. யார் யார் தங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஏற்ற நன்மைகளை, ஏற்ற ஆசீர்வாதங்களை தந்து நீர் வழிநடத்தியறல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு வருமானத்தை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ப்ரமோஷனுக்காக ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்படியாக நீ உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே சுகத்தை விரும்புகிறார்களே, அவர்களுக்கு சுகத்தை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். வயதாகி கொண்டிருக்கிறது, இன்னும் திருமணமாகவில்லை என்று சொல்லி செபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவைகள் எல்லாம் கைகூடி வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். பெற்றோர் பேச்சை கேட்காமல் நடக்கிற பிள்ளைகள் அவருடைய வாழ்விலே திரும்பவுமாக ஆண்டவரே பெற்றோருடைய பேச்சை கேட்கும்படியாக நீர் கிருபை தாரும். அப்பேற்பட்ட ஒரு மனதை நம்முடைய பிள்ளையுடைய வாழ்வில் நீர் வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம். உலகம் போகும் போக்கிலே இந்த பிள்ளைகள் போகாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நீர்கள் ஜெபத்தை கேட்பதற்காக, பதிலை தருவதற்காக, ஆசீர்வாதத்தை தந்துவிட்டதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காண நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாளை அவங்களுக்கு காணும்படியாக நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தில் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தாரலும். ஆண்டவர்கள் அவர்களுக்கு போதுமானவராக இருந்து வழிநடத்துவீராக, காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.